இல்லைன்னு நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லை. நான் நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன், மாற தட்டி விட சொல்லுவேன், அதெல்லாம் வேற ஜீரோ அப்படின்னு. ஏன்னா நாங்கள் அங்கிருந்து வந்துருக்கோம், ஒரு நாள் கிறிஸ்தவங்க கிடையாது, நம்ம பாதியில வந்து மாட்டோம். ஜீவன் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தவரும் நம்ம பாவங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்குன்னு மறுச்சவரும் இன்றைக்கு நம்மளோடு கூட உயிரோடு இருக்கிறோம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஜோரா கை தட்டுங்க. ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல எந்த நிலையை தேடி அதனால நம்ம கிடைக்காது. என்னன்னா நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி விட்டார் உறவு சொந்த மண்ணு அக்கம் பக்கத்துல எல்லாருமே கைவிட்டுருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்ம மட்டும் போகணும்னாக்கா நம்ம யாருமே கைவிட மாட்டார். அதனால ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்க. இன்னைக்குதான் நல்லா டீசெண்டா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கின்னு ஒரு ஆரம் போய் நல்லா நகலாம் போட்டு வந்திருக்கிறேன். நாங்களாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிளாட்பாரத்தில் நாங்கள் படுத்து தூங்கி அங்கதான் எங்களுக்கு சாப்பாடு. எங்க அப்பா அரிச்சா ஓட்டு வீடு சரிங்களா, அந்த மாதிரி வாழ்ந்த குடும்பம். அங்க இருந்து இருக்கும்போது எங்களுக்கு சாப்பாடு கூட லாட்டி வச்சோம். ஆனா இன்னைக்கு நாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுன்னு இன்னைக்கு அவர் ஊழியத்தை நாங்க செய்யும் போதுதான் எங்களை கர்த்தர் ராஜாக்களாக தேவியராகவும் ஆசாரியராகவும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு சுவிசேஷங்களை சொல்லவும் அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாகவும் எங்கள் கரங்களை மாற்றி கொடுத்திருக்கிறார். எங்களை மாற்றினரு நிச்சயமா இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் என் தேவன் மாற்றார். 3 காரியம் சொன்ன பார்த்தீங்களா. ஒண்ணு, ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கணும் மறைச்சுன்னு சொன்னாக்கா பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி இல்ல ஆண்டவரை ஏற்றுக்காம நீங்க மறைச்சுன்னு சொன்னாக்கா இந்த பூமியில தான் நம்ம ஆள் என்ன பண்ணோம் உடாதுன்னு இருக்கோம். ஒரு காரியம் வச்சா. 2வது ஒரு காரியம், ஆண்டவரை ஏற்றுன்னு சொன்னாக்கா வயசு காலத்தை நிறைய கூட்டி கொடுப்பார். ஏன்னா இப்ப பாருங்க எனக்கு 60 வயசு ஆகுது, நான் எப்படி பாருங்க என்னை சுத்தி விட்டா நான் சுத்துவேன் பொம்பளை மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி நான் பண்ற ஆண்டு என்ன வச்சுக்கிறாரு. ஏன்னா எதுக்கு என்ன வச்சுக்கிறோம்னா இன்னும் நிறைய பேருக்கு ஜாலியா இருக்கும். எல்லாருக்கும் போட்டு இந்த கிராமத்துல வந்து 3 டைம் நான் இங்க வந்துட்டேன். இயேசுவை பத்தி சொல்லி நாங்க பாருங்க எப்படி எங்களை சாட்சியா நிக்க வச்சிருக்க பாருங்க. யாராவது நம்ப முடியுமா? இங்க இருக்கிற கூட்டு கட்டினாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா 60 வயசுல யார் சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு வாலிபுரத்துல காட்டுங்க பார்ப்போம். அம்மா உங்களுக்கு வேணுமா வயசு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அந்த அம்மா முன்னாடி அடிக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வயசு சொல்றாங்க? என்னை விட 10 வருஷம் தான் அதிகம். பாத்தீங்களா எவ்வளவு நான் எழுதுறேன். இதுதான் ஏசப்பாவுடைய கிருபை. ஏன்னா என்னை சாட்சியாக வச்சிருக்கிறார். நான் எப்படி இங்க இருக்கிறேனோ அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், ஆண்டவர் உங்களே இந்த மாதிரி சாட்சியா ஜீவனை நிறைய காலத்தை உங்களுக்கு கூட்டி கொடுப்பாரு. சரித்துல ஒரு எந்த ஒரு பலவீனம் இருக்க மாட்டார். அது சாட்சி நான் ஒத்தனைக்கிறேன். அதுக்காக தான் சொல்றேன், ஆண்டவர் ஏற்றினா வயசு காலத்தையும் கூட்டி கொடுப்பாரு. சரீரத்தில் எந்த ஒரு பலவீனமும் இருக்காது. எனக்கு எந்த ஒரு நோய் கிடையாது. இன்னைக்கு நல்லா சென்ட்ரிங் வேலை கம்மியாக தான் நாங்கள் செய்யறோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, நல்லா வேலை செய்யறோம். எப்படின்னாக்கா இப்ப கூட நான் நல்லா 10வது மாடி 12வது மாடிலாம் ஏறி நான் மேலே ஏறி சென்ட்ரிங் வேலை செய்வேன். அந்த மாதிரி ஆண்டவர் கிருபை வச்சுருக்காரு. 3வது காரியம் என்னன்னாக்கா நல்லா பாருங்க, நீங்க யாரை வைக்கலாம் போட்டு இயேசுவை பத்தி நீங்களாம் அறிக்கை எழுதுறீங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுவோம், உங்க வீடுகள் எல்லாமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட இல்லாம உங்க வீடு எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஒரு உங்களுக்கு ஒரு உடம்புல பிள்ளைகள் எல்லாம் நீங்க போற உங்க பிள்ளைங்க எல்லாமே எல்லாருமே பாதுகாக்கப்படும். யாரெல்லாம் வாயை திறந்து இயேசுவை நீங்க ஏத்துக்குங்கன்னு சொல்றீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமா சொல்றேன், உங்க குடும்பம் எல்லாம் நாங்களாம் எல்லாம் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறோம். இயேசு நாங்களாம் ரோட்ல போகும்போது டாக்ஸ் கொடுப்போம். இது கூட எவ்வளவு படிக்கிற பசங்க பஸ்ல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது எங்க பாட்டுல உட்காரோம். நாங்க சொல்லுவோம் இயேசு ஏத்துக்கமா, நாங்களும் அது மாதிரி இருக்கோம். இந்த மாதிரி நாங்க சொல்லும் போது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கடவுள். ஏன்னா அவரை பத்தி நம்ம வாயார நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அறிக்கை விடுறோமோ இயேசுவை ஏற்றுக்கோங்க, இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்றீங்களோ சும்மா சொல்லுவாங்க உங்க குடும்பம் எல்லாம் வேற லெவல்ல கட்ட நடத்துவாங்க. இன்னொன்று நெஞ்சு சொல்ல பாருங்க, நான் செத்தா பரலோகத்துக்கு நீ போவேன். இங்க யாரா சொல்ல முடியுமா? யாரா சொல்லுங்க, நல்லா தைரியமா சொல்ல போங்க. ஓகே, 1 அப்புறம் 2 3 4 அப்புறம் ஸ்டெல்லா பரலோகம். காதல வாங்க சொல்லுங்க. அங்க பாருங்க நல்லா தைரியமா நான் செத்தா பரலோகம். இந்த மாதிரி இந்த பரலோகம் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவமா அவங்களுக்கும் சான்ஸ் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ல அதான் சொல்லாரு, ஒருவரும் பாதகாலத்தில் போவது என்னுடைய சித்தம் அல்ல, எல்லோரும் என்ன பண்ண என்னோட கூட பரலோகத்துல வாங்க அப்படின்னு. ஆனா என்னக்கா எல்லாரும் என்ன பண்ணுங்க, இயேசுவத்துங்க நிறைய பேருக்கு உங்க சொந்த பொண்ணு எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க இயேசுவை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு சீக்கிரமா நீங்களாம் ஞானஸ்தானம் இருக்கிறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாக எல்லாரையும் பரலோகத்தை கொண்டு போவார். எங்களை சேர்த்துவாரு, உங்களையும் சேர்ப்பார். சரிங்களா? இல்லையா?